கடந்து வந்த பாதை யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசிகள் கோச்சார் பலன். மேஷம் முதல் மீன வரையிலே வார ராசிகள். முதலாவதாக மேசராசி. மேசராசி நண்பர்கள் இந்த வாரம் சற்று நிதானித்து இந்த காரியத்தில் இறங்குவது நன்மை உண்டாகும். அவசரப்பட்டு இந்த காரியத்தில் இறங்க வேண்டாம். சற்று யோசித்து சிந்தித்து இந்த வாரம் இந்த காரியத்தில் இறங்க காரியம் கைகூடும். ஆனால் சற்று நிதானத்தில் இறங்குவது தான் இந்த மேசராசிக்கு இந்த வாரம் சிறப்பை தரும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த மேசராசி நேயர்களுக்கு மிக சிறப்பு. ரிஷபராசி என்பவர்களுக்கு குறித்த காரியத்தில் குழப்பம் இல்லாமல் முடியும். மனக்கலக்கமெல்லாம் இந்த வாரம் நீங்கக்கூடியது. எதிர்பார்த்திருந்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களால் ஏற்பட்டு வரும் சில சிக்கல்களும் இந்த வாரம் நீங்கும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு. மிதுன ராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் வெற்றியை காணக்கூடிய நேரம்தான். தொழிலில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு போட்டிகள்லாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் நன்மை உண்டாக்கும். போட்டிகள்லாம் இன்றைக்கி விலகி நன்மை கொடுக்கக்கூடியது. இந்த வாரத்தில் தொழில் போட்டிகள், மனச்சங்கட்டங்கள், தொழிலில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சிக்கல் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு நீங்கி நன்மை உண்டாக்கும். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பை தரும். கடகராசி என்பவர்களுக்கு நன்மையான யோகங்கள் உண்டாக்கக்கூடியது. பல கலக்கங்களும் தீர்வு. சொந்த பந்தத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து கொடுக்கும். சொந்தத்தில் முக்கியமான சொந்தத்தில் வந்து ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்து ஆகுதப்பா. திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கு கூட ஒரு திருமணம் நடக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த கடகராசிக்கு வந்து சேரக்கூடிய நேரம். அர்த்தநாரி ஈஸ்வரர் வழிபாடு இந்த வாரம் மிக சிறப்பு தரும். சிம்மராசி என்பவர்களுக்கு மனக்கலக்கங்கள்லாம் மாறுது. எதிர்பார்த்திருந்தது எதிர்பார்த்தபடியே நடக்கும். யாருக்கும் அவசரப்பட்டு ஒன்று எடுத்து கொடுக்க வேண்டாங்க. சிம்மராசி என்பவர்கள் இல்லை அவர் கொடுத்துருவாரு, அவர் பண்ணிடுவார் அப்படின்னு இந்த சிம்மராசி என்பவர்கள் அவ்வளோ ஒரு 10,000 ரூபா பணம் கேட்குறாரு கூட டக்குன்னு எடுத்து கொடுத்துருன்னா அது இந்த வாரத்தில் வராது. அடுத்த வாரம் கேட்டால் அதுக்கு அடுத்த வாரம் அப்படி இந்த சிம்மராசிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். காசு பணத்தில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் இந்த சிம்மராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சிவன் வழிபாடு மிக சிறப்பு. கன்னிராசி என்பவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு வருது. சிறு சிறு மனச்சங்கடம் ஏற்பட்டு வருது. பண வரவு கம்மியாயிட்டு இருக்குது. கன்னிராசிக்காரரு காசு பணமெல்லாம் வருது. ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கன்னிராசிக்கு வருமானம் வருது, ஆனால் பணம் வந்த அளவுக்கு செலவு அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் வார இறுதியில் உங்களுக்கு மிக சிறப்பை தரும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக. துளாராசி என்பவர்களுக்கு எந்த இடத்தில் சென்றாலும் வெற்றி உண்டாக்கக்கூடிய நேரம். எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம். துளாராசிக்காரர் அந்த காரியம் உங்களுக்கு கைகூடும். உங்களை எதிர்பார்த்திருந்ததெல்லாம் நன்மையாக உண்டாக்கக்கூடிய நேரம் தான். வெளியூர்லேருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியெல்லாம் வந்து சேருது. இந்த துலாம் ராசிக்கு பெருமாள் வழிபாடு மிக சிறப்பு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனசிலே குறித்த காரியம் குறை இல்லாமல் முடியக்கூடிய நேரம். அண்ணன் தம்பி சொந்த பந்தம் அவங்கெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு சிறு சிறு சங்கடத்தை ஏற்படுத்துது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ அக்கா தங்கச்சிகளுக்குள்ளேயோ உள்ள முக்கியமான உறவுகளுக்குள்ளேயோ சிறு சிறு சங்கத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசிக்கு நிதானித்து எந்த காரியத்தில் இருக்கும்போது காரியம் கைகூடும். உங்களுக்கு முனீஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பு. தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த இடத்தில் சென்றாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். தனுசு ராசிக்காரருக்கு மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்த காரியமெல்லாம் இந்த வாரம் சரியாயிடும். வார இறுதியிலே தனுசு ராசிக்கு மிக நன்மையான யோகத்தை உண்டாக்கக்கூடியது. ஆகையினால உங்களுக்கு பைரவர் வழிபாடு மிக சிறப்பு. மகர ராசி என்பவர்களுக்கு எதிரும் சற்று தாமதமாக நடந்துட்டு இருக்குது. எந்த இடத்துல சென்றாலும் கொஞ்சம் தாமதமாக இருக்குது. அந்த தாமதமெல்லாம் மாறக்கூடும். அதாவது ஆகும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க, அது ஆகிறதில்ல. மகர ராசிக்காரர் இந்த வாரம் நடக்கும், அடுத்த வாரம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க, அது நடக்கிறதில்ல. ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக அது நடக்கும். வார இறுதிக்குள் நீங்கள் மனசில் குறிச்சிட்டு இருக்கிறது வெற்றி உண்டாக்கக்கூடியது. வராத பண காசுகளும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மகர ராசிக்காரர் மாரியம்மன் வழிபாடு மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களுக்கு சிறு சிறு மனக்கலக்கம் மனச்சங்கட்டமெல்லாம் இருந்து நீங்கிடுச்சு. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கும்பராசிக்காரருக்கு ஏற்பட்டு வரும் மனக்கலக்கங்களும் மனச்சங்கட்டங்களும் மாறும். நன்மை உண்டாக்கும். எதையும் துணிஞ்சு செய்யலாம். வெற்றி உண்டாக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு விநாயகர் பெருமான் வழிபாடு மிக சிறப்பு. இறுதியாக மீனராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாக்கக்கூடிய நேரம் தான். மனக்கலக்கங்கள்லாம் இனிமேல் மாறுது. சிறு சிறு துயரங்களும் சங்கடங்களும் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் மாறக்கூடிய நேரம். உடல் ரீதியாக ஏற்பட்டு வரும் சிறு சிறு உடல் தொந்தரவுகளை மிக கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக நீங்கள் கவனத்தில் செய்துக்கணும். ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கொள்ளுவீங்களா, கரெக்டாக அந்த மாத்திரை டைமுக்கு எடுத்துக்கணும். மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வணங்கி வந்தால் மிக சிறப்பு தரும். மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர்.
இந்த வீடியோக்கான கேள்வி, கடகராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.